Good morning, students. I am Hariharan, Department of Mathematics, Swami Vivekanandar Metric Higher Secondary School, KK Nagar, Elambillai. இப்போ +2 Maths Tamil Medium Chapter 6 பார்த்துட்ருக்கோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? வெக்டர் இயற்கணிதத்தில் பயிற்சி 6.1 நம்ம முடிச்சிருந்தோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பயிற்சி 6.2 வெக்டர் இயற்கணிதத்தில். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இதோடைய ஏதாவது ஃபார்முலா வந்ததுன்னா நம்ம இடையில் பார்த்துக்கலாம். இப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு ஐ வெக்டர் -2j வெக்டர் + 3k வெக்டர். இது கேப் கொடுத்துருக்காங்க, நம்ம வெக்டரை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி b வெக்டர் ஈக்குவல் டு 2i வெக்டர் ப்ளஸ் j வெக்டர் -2k வெக்டர். அதே மாதிரி c வெக்டர் ஈக்குவல் டு 3i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர் எனில் a வெக்டர் டாட் b கிராஸ் c காண்க. ஓகே, ஸோ இதை கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்? முதல்ல இந்த b கிராஸ் c என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா b கிராஸ் c எப்படி பண்ணணும்? இந்த அணிக்கோவை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். i வெக்டர் j வெக்டர் k வெக்டர். b என்னது நமக்கு 2 பர் j உடைய கெழு வந்து 1, k உடைய கெழு -2. ஸோ 2 1 -2 அப்புறம் 3 2 1. சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த அணிக்கோவை கண்டுபிடிப்போம். i வெக்டர் இன்ட்டு பாருங்கள், இதை கிராஸ் பண்ணுவோம் 1, இந்த பக்கம் பண்ணக்குள்ளே ஒரு மைனஸ் வரும், அப்போ +4. அதே மாதிரி இந்த நம்பர் j எடுக்கக்குள்ளே மைனஸில் எடுக்கணும், -j வெக்டர் இன்ட்டு பாருங்கள் 2 + 6 ஆகிடும். தென் அப்புறம் k வெக்டர் இன்ட்டு 4 -3. ஓகேவா? ஸோ அப்போ b கிராஸ் c, b வெக்டர் கிராஸ் c வெக்டர் ஈக்குவல் டு 5i வெக்டர் -8j வெக்டர் ப்ளஸ் 1k வெக்டர். ஸோ இது வந்து b கிராஸ் c. நமக்கு என்ன வேணும்? a வெக்டர் டாட் b வெக்டர் கிராஸ் c வெக்டர் வேணும். ஸோ இப்போ a வெக்டர் என்ன இருக்குது? i வெக்டர் -2j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர் டாட் இந்த நம்ம கண்டுபிடிச்ச b கிராஸ் c எழுதியிருக்கேன். ரெண்டையுமே புள்ளி பெருக்கம் பண்ணணும். புள்ளி பெருக்கம் பாருங்கள், எப்படி பண்ணுவோம்? i டாட் i, j டாட் j, k டாட் k இப்படி தானே பண்ணுவோம். அப்போ 1 × 5 ப்ளஸ் -2 × -8 ப்ளஸ் 3 × 1. இந்த ஐயோடைய கெழு 1, இங்கே 5, இங்கே -2, இங்கே என்னது -8, இங்கே 3, இங்கே வந்து 1. ஓகே, ஸோ அப்போ 5 + 16 + 3, ஸோ அப்போ 24 வந்துருக்கு. a டாட் b கிராஸ் சியோட வேல்யூ என்னது? 24. புரியுதா? அடுத்தது கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 2 பாருங்கள். 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, -6i வெக்டர் ப்ளஸ் 14j வெக்டர் ப்ளஸ் 10k வெக்டர். அதே மாதிரி அது a வெக்டர் b வெக்டர் c வெக்டர் நம்ம எடுத்துக்க போகிறோம். b வெக்டர் ஈக்குவல் டு 14i வெக்டர் -10j வெக்டர் -6k வெக்டர் மற்றும் இதை c வெக்டராக எடுத்துக்க போகிறோம். c வெக்டர் ஈக்குவல் டு 2i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர் என்ற வெக்டர்களால் குறிப்பிடப்படும் ஒரு புள்ளியில் சந்திக்கும் விளிம்புகளை கொண்ட இணைகர திண்மத்தின் கன அளவை காண்க. ஓகே, இணைகர திண்மத்தின் கன அளவு, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி பாக்ஸில் a வெக்டர் b வெக்டர் c வெக்டர். ஸோ இதான் இணைகர திண்மத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. பாக்ஸுக்குள்ளே என்ன போடுறோம்? a வெக்டர் b வெக்டர் c வெக்டர் மூணுமே எழுதுகிறோம். ஓகே, ஸோ அதை எப்படி எழுதுறது பாருங்கள். இணைகர திண்மத்தின் கன அளவு வந்து
இந்த மாதிரி பாக்ஸில் எழுதுவோம். இதுதான் ஃபார்முலா. ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர். இது எப்படி எழுதுறது அப்படின்னா, நம்ம எப்பயும் போல் அணிக்கோவை தான். அந்த ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் அதனுடைய கெழுவெல்லாம் எடுத்து எழுதணும். ஏக்கு என்ன இருக்குது? -6, 14, 10. பிக்கு 14 - 10 - 6. சி வெக்டருக்கு 2, 4, -2. அந்த நம்பர் தான் எடுத்து எழுதியிருக்கிறேன். எழுதிட்டு நம்ம எப்பயும் போல் அணிக்கோவை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா -6 இன்ட்டு பாருங்கள் 20, இந்த பக்கம் பண்ணக்குள்ளே ஒரு மைனஸ் வரும், அப்போ +24 ஆகிடும். அதே மாதிரி சென்டர் நம்பர் எடுக்கக்குள்ளே என்ன எடுக்கணும்? மைனஸில் எடுக்கணும். -14 என்ன வரும் பாருங்கள், இந்த நம்பர் இதை விட்டுறணும். இதை விட்டுட்டு இப்போ தான் 28 -28 +12. ஓகே, அப்புறம் இந்த 10 இதோடைய ரோ காலம் நிரலை விட்டுட்டோம்னா 56 +20. அப்போ என்ன வருது பாருங்கள், -6 × 44 -14 × -16 10 × 76. ஸோ இதை பெருக்குனிங்கன்னா -264. இதை வந்து -++ ஆயிரும். +224 + 760. இது சால்வ் பண்ணோம்னா -40 வருது, +760. ஸோ இப்போ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 720. ஓகே, புரியுதா? ஸோ இணைகர திண்மத்தின் கன அளவு ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர்னு எழுதுகிறோம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 3. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 வெக்டர் கொடுத்துருக்குறாங்க. 7i வெக்டர் + λj வெக்டர் -3k வெக்டர். அதை ஏ வெக்டர்னு எடுத்துக்க போகிறோம். பி வெக்டர் பார்த்தீங்கன்னா i வெக்டர் + 2j + k. சி வெக்டர் வந்து -3i வெக்டர் + 7j வெக்டர் + 5k வெக்டர் என்ற வெக்டர்களை ஒரு புள்ளியில் சந்திக்கும் விளிம்புகளாக கொண்ட இணைகர திண்மத்தின் கன அளவு 90 கன அலகுகள் எனில் லாம்டாவின் மதிப்பை காண்க. ஸோ இணைகர திண்மத்தின் கன அளவு 90ன்னு கொடுத்துட்டு லாம்டாவினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, புரிஞ்சிக்க முடியுதா? இப்போ இணைகர திண்மத்தின் கன அளவுனா நமக்கு வந்து ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் வந்து இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே போட்டுரும். இதனுடைய மதிப்பு 90ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு லாம்டா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற 3 வெக்டரை நான் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர்னு எழுதிக்கிட்டோம். ஓகே, ஸோ பாக்ஸில் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் = 90. இதை எப்படி எழுதணும்? அணிக்கோவை வடிவத்தில் எழுதியிருக்கிறேன். 7 λ -3 1 2 -1 -3 7 5. இது எப்படி எழுதுறதுன்னு தெரியுதா? அதனுடைய கெழு எடுத்து எழுத வேண்டியதான். பாருங்கள், 7 λ -3 1 2 -1 -3 7 5. அதுதான் எடுத்து எழுதியிருக்கேன். இது அணிக்கோவை கண்டுபிடிக்கணும். அப்போ 7 × 10 + 7 -λ × 5 - 3 -3 × 7 + 6 = 19 வரும். அப்போ 7 × 17 -λ × 2 -3 × 13 = 90. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 119 -2 λ -39 = 90. ஸோ அப்போ 2 λ 119 - 39 80 வருது, = 90. ஸோ அப்போ -2 λ = 90 - 80 -2 λ = 10. அப்போ λ = -5. ஓகே, லாம்டாவினுடைய மதிப்பு -5. புரிஞ்சிக்க முடியுதா? இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 4. ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் என்ற ஒரு தள அமையா 3 வெக்டர்களை ஒரு புள்ளியில் சந்திக்கும் விளிம்புகளாக கொண்ட இணைகர திண்மத்தின் கன அளவு 4 கன அலகுகள் எனில் பாருங்கள், இதை நிரூபிக்கணும். இந்த 3 வெக்டரும் ஒரே தளத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு தளத்தில் அமைய 3 வெக்டர்கள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் விளிம்புகளாக கொண்ட, அதாவது இணைகர திண்மத்தின் கன அளவு என்னன்னு சொல்லிட்டாங்க, 4ன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கக்குள்ள இதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. என்னது? a + b டாட் b × c, b + c டாட் c × a.
சி ப்ளஸ் ஏ டாட் ஏ கிராஸ் பி. இதனுடைய மதிப்பு என்னென்னு கண்டுபிடிச்சி எழுதணும். இணைகர திண்மத்தின் கன அளவு வந்து 4. அதாவது இதோட மதிப்பு 4னா ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஈக்குவல் டு 4. ஸோ இங்கே பாருங்கள், இணைகர திண்மத்தின் கன அளவு சொல்லிட்டாங்க. அதனால் பாக்ஸில் வந்து ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கிட்டேன். இது கொஷினுக்கு எழுதியிருக்கேன். இதோட மதிப்பு தானே கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இது அப்படியே பெருக்கிடணும். இப்போ இன்னும் ஒரு கான்செப்ட் என்னென்னா, ஏ வெக்டர் டாட்டு பி வெக்டர் கிராஸ் சி வெக்டரை நல்லா கவனிங்க. ஏ வெக்டர் டாட்டு பி கிராஸ் சியை வந்து எப்படி எழுதலான்னா ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு எழுதலாம். வெளியில் வந்து புள்ளி பெருக்கம் இருக்குது, உள்ளே வந்து பாருங்கள் கிராஸ் இருக்கணும், வெக்டர் பெருக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி எழுதலாம். ப்ராக்கெட்டு மாறி கூட வரலாம், இதையும் கூட எழுதலாம். ஏ கிராஸ் பி டாட் சி வெக்டராக இருந்தாலுமே எப்படி எழுதலாம், ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு எழுதலாம். புரியுதா? ஸோ நம்ம இப்போ அதான் பண்ண போகிறோம். இது ஒரு சாதாரண பெருக்கல் தான். பாருங்கள், ஏ வெக்டர் டாட்டு பி கிராஸ் சி, ஏ வெக்டர் டாட்டு பி கிராஸ் சி. இது எப்படி எழுதலான்னு சொல்லியிருந்தேன், க்ளோஸ் ப்ராக்கெட்டில் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு எழுதலாம். அதான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஓகே, புரியுதா? அதே மாதிரி இதையும் பெருக்குங்க. பி வெக்டர் டாட்டு பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். இதே எப்படி எழுதலாம், இப்போ பாக்ஸில் பி வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு எழுதலாம். புரியுதா? அதான் இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி அடுத்தது பெருக்குங்க. பி வெக்டர் டாட்டு சி கிராஸ் ஏ. அப்போ அது எப்படி எழுதலாம், இந்த இடத்துல பாருங்கள் டாட் இருக்குது. பி வெக்டர் டாட்டு சி கிராஸ் ஏ. அப்போ பி வெக்டர் சி வெக்டர் ஏ வெக்டர் ப்ளஸ் அதே மாதிரி சி வெக்டர் டாட்டு சி கிராஸ் ஏ. அப்போ சி வெக்டர் ஏ வெக்டர். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சி வெக்டர் டாட்டு ஏ கிராஸ் பி. அப்போ சிஏபின்னு வந்திருக்கும். ஓகேவா? அப்புறம் ஏ வெக்டர் டாட்டு ஏ கிராஸ் பி, ஏ வெக்டர் பி வெக்டர். புரியுதா? ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த 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 பாக்ஸில் ஒரே மாதிரியான வெக்டர் 2 வந்ததுன்னா அப்படி வரக்கூடாது, அதோட மதிப்பு எல்லாமே 0. எந்த ஒரு கணத்துக்குள்ளே வந்து ஒரே மாதிரியான வெக்டர் 2 வெக்டர் வந்திருக்கோ அதனுடைய மதிப்பு வந்து 0. எல்லாம் உங்களுக்கு இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் நான் அப்படியே சம் பார்க்கக்குள்ளே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஏபிசின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஒரே மாதிரியான வெக்டர் வந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பெல்லாம் 0 ஆகிடும். ஸோ இப்போ இது 3மே பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும் நமக்கு. ஸோ இப்போ மீதி இருக்கிறது என்ன இருக்குது, ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர், இது பிசிஏ சிஏபி. இப்போ என்ன பண்ணலான்னா இதை இடம் மாற்றலாம். இப்போ எப்படின்னா பாருங்கள், இப்போ இதான் இருக்குது மீதி. இதை வந்து எழுதியிருக்கிறேன் நான். இது பாருங்கள் 3 இன்ட்டு ஏபிசின்னு போட்டிருக்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள் பிசிஏன்னு இருக்கா, இந்த பிசிஏவை ஏபிசியை மாற்றணும். ஏபிசியை மாற்றுறதுக்கு பாருங்கள் பி வெக்டர் இந்த சியும் ஏவையும் இடம் மாற்றுறேன். ஏ வெக்டர் வருது, சி வெக்டர் வருது. பாருங்கள் இந்த சிஏவை இடம் மாற்றிருக்கிறேன். அப்படின்னா முன்னாடி ஒரு மைனஸ் வரும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம இடம் மாற்றினோம்னா ஒரு மைனஸ் வரும். ஓகேவா? திரும்ப நமக்கு என்னது ஏபிசி தான் இருக்கணும். பிஏசின்னு இருக்குது. மறுபடியும் இதையும் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் மாற்றலாம். அப்போ வந்து ஏ வெக்டர் ஏவும் பியும் இடம் மாற்றிட்டேன். சி வெக்டர். அப்போ இன்னொரு மைனஸ் வந்துச்சுன்னா இது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆயிரும். ஒரு டைம் மாற்றக்குள்ளே முன்னாடி ஒரு மைனஸை நான் மறுபடியும் மாற்றுறேன். அப்போ இன்னொரு மைனஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். புரியுதா? ஸோ அப்போ இது என்னன்னு எழுதிக்கலாம், ஏபிசின்னு எழுதிக்கலாம். நான் அது டைரெக்டாக ஆன்சர் போட்டேன். இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி தான் இதுக்கும் பாருங்கள் சிஏபின்னு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஏவியும் சியும் இடம் மாற்றிக்கிறேன். ஏ வெக்டர் சி வெக்டர் பி வெக்டர், முன்னாடி ஒரு மைனஸ் வந்திருக்கும்.
திரும்ப பியும் சியும் இடம் மாற்றுறேன். ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஒரு டைம் மாற்றினா ஒரு மைனஸ் போடணும். அப்போ இன்னொரு டைம் மாற்றிருக்கேன். அப்போ இங்கே மறுபடியும் ப்ளஸ் ஆயிரும். முன்னாடி ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா இது மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதுவும் ஏபிசின்னு வந்துருச்சு. ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர். நம்ம ஏற்கனவே என்ன கொடுத்துருந்தாங்க, இந்த இணைகர திண்மத்தின் கன அளவு 4ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ 3 இன்ட்டு 4 12. புரியுதா இந்த கொஷின்னு? இந்த பாக்ஸ் எப்படி போட்டோன்னு தெரியுதா? அதாவது ஒரு ஏ வெக்டர் இதையும் இந்த பி கிராஸையும் பெருக்கிறோம். ஏ வெக்டர் டாட் பி கிராஸியை தான் எப்படி எழுதுகிறோம், பாக்ஸ்குள்ளே எழுதுகிறோம். ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு எழுதுகிறோம். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? அடுத்தது கொஷின் நம்பர் 5. இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா 10 கேள்வி இருக்குது. ஸோ 10மே இன்றைக்கி 6.2 இன்றைக்கி முடிச்சுருவோம். ஓகே, கொஷின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா பி வெக்டர் கமா சி வெக்டர் என்ற வெக்டர்களால் உருவாக்கப்படும் இணைகரத்தை அடிப்பக்கமாக எடுத்துக்கொண்டு ஏ வெக்டர் பி வெக்டர் மற்றும் சி வெக்டர் என்ற வெக்டர்களால் உருவாக்கப்படும் இணைகர திண்மத்தின் உயரத்தை காண்க. ஓகே, இணைகர திண்மத்தின் உயரத்தை காண்க. அதாவது பி வெக்டர் சி வெக்டர்களால் என்ற வெக்டர்களால் உருவாக்கப்படும் இணைகரத்தின் அடிப்பக்கமாக இந்த இணைகரத்தை அடிப்பக்கமாக எடுத்துக்கொண்டு ஏபிசி கொடுத்துருக்காங்க. 3 வெக்டர்களால் உருவாக்கப்படும் இணைகர திண்மத்தின் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்ம கணக்கில் நான் பயன்படுத்தியிருக்கிறேன். பாருங்கள், ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இருக்குது. முதல்ல இதிலிருந்து இணைகர திண்மத்தின் கன அளவு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ எப்பயும் போல் அணிக்கவைக்குள்ளே எழுதியிருக்கிறேன் நான். -2 5 3. அப்புறம் பி வெக்டரினுடைய கெழு என்ன எழுதலாம், 1 3 -2. இது வந்து -3 1 4. ஓகேவா? ஸோ இது அணிக்கவையில் சால்வ் பண்ணக்குள்ள என்ன வருது பாருங்கள், -2 இன்ட்டு இதனுடைய நிறை நிரலை விட்டுட்டோம்னா என்ன வரும், 12 + 2ன்னு வரும். அப்புறம் சென்டர் நம்பர் எடுக்குள்ள மைனஸில் எடுப்போம். -5 இன்ட்டு இதனுடைய நிரலை விட்டுட்டோம்னா 4 + 6. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இந்த பக்கம் பண்ணக்குள்ள ஒரு மைனஸ் வரும். அப்போ 4 - 6. அதே மாதிரி 3 இதனுடைய நிரலை விட்டுறோம். இப்போ 1 + 9. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும், -2 இன்ட்டு 14 -5 இன்ட்டு -2 + 3 இன்ட்டு 10. ஸோ இப்போ -28 + 10 + 30. ஸோ இப்போ -28 + 40 சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது, 12 கிடைக்குது. ஓகேவா? இது என்னது, இணைகர திண்மத்தின் கன அளவு. நமக்கு வந்து பி வெக்டர் சி வெக்டரை என்னும் வெக்டர்களால் உருவாக்கப்படும் இணைகரத்தின் பரப்பு. பி வெக்டர் சி வெக்டர் அதனுடைய இணைகரத்தின் அடிப்பக்கமாக இருக்கணும். ஸோ அப்போ பி கிராஸ் சி இணைகரத்தின் பரப்பு பார்த்திங்கன்னா பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். பி வெக்டர் வந்து இப்போ ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர். பி வெக்டருடைய கெழு 1 3 -2. சி வெக்டருக்கு -3 1 4. இதுவும் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள், ஐ வெக்டர் இன்ட்டு 12 + 12 மைனஸ் ஜே வெக்டர் இன்ட்டு 4 - 6 ப்ளஸ் கே வெக்டர் இன்ட்டு 1 + 9 1 + 9. ஓகேவா? 14 ஐ வெக்டர் ப்ளஸ் 2 ஜே வெக்டர் ப்ளஸ் 10 கே வெக்டர். சரியா? இதனுடைய மாடுலஸ் மட்டு மதிப்பு இல்லை எண்ணளவு கண்டுபிடிச்சோம்னா என்ன பண்ணலாம், ரூட் போட்டு
இதோடைய கெழுவை ijkனுடைய கெழுவை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 14 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர். 14 ஸ்கொயர்னால் இப்போ 196, 4 ப்ளஸ் 100. ஸோ ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது பாருங்கள், 300 வருது. 300னால் அது எப்படி பிரிக்கலாம், 100 இன்ட்டு 3ன்னு பிரிக்கலாம் ரூட்டுக்குள்ளே. ஸோ 100க்கு நம்ம வர்க்கமூலம் எடுத்தோம்னா 10 வரும். அப்போ 10√3. ஓகேவா? ஸோ இது வந்து அந்த இணைகரத்தின் பரப்பு. நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, இணைகர திண்மத்தின் உயரம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இணைகர திண்மத்தின் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு இணைகர திண்மத்தின் கன அளவு டிவைடட் பை அடிப்பரப்பு இதான் நம்ம பார்க்கணும். இணைகர திண்மத்தின் உயரம் கேட்டிருந்தாங்கன்னா கன அளவு டிவைடட் பை அதனுடைய அடிப்பரப்பு. கன அளவு என்ன கண்டுபிடிச்சோம், இணைகர திண்மத்தின் கன அளவு வந்து 12. ஓகேவா? இப்போ பிசிஏ வந்து கொஷின் பார்த்தீங்கன்னா என்னது, பி வெக்டர் சி வெக்டர் வந்து இந்த கொஷின் கொஞ்சம் நல்லா கவனிங்க. பி வெக்டர் சி வெக்டர் என்ற வெக்டர்களால் உருவாக்கப்படும் இணைகரத்தை அடிப்பக்கமாக எடுத்துக்கொண்டு, ஸோ இணைகரத்தின் பரப்பு பிசிஏ வந்து பிசி வெக்டரை தான் நம்ம இணைகரத்தின் பரப்புக்கு நம்ம எடுத்துக்கணும். அது அடிப்பக்கமாக எடுத்துக்கொண்டு ஏபிசிங்கிற 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வெக்டர்களால் உருவாக்கப்படும் இணைகர திண்மத்தின் உயரத்தை காண்க. ஸோ அப்போ நம்ம இணைகர திண்மத்தின் கனளவு 12ன்னு பார்த்தோம். இணைகரத்தின் பரப்பு 10√3. அப்போ உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு இணைகர திண்மத்தின் கன அளவு டிவைடட் பை அடிப்பரப்பு. ஸோ இப்போ 12 டிவைடட் பை 10√3 இது கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸு இது வந்து 5. அடுத்தது ஸோ இது பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 6, 5ன்னு வரும். அதாவது 6/5√3. டினாமினேட்டரில் எப்பயுமே கீழே √3 வரக்கூடாது. அப்போ √3ஆல் பெருக்கி வகுத்திங்கன்னா பாருங்கள், 6√3 டிவைடட் பை 5 × 3 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வரும். அப்போ 2√3/5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 6. கொஷின் நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். டூ ஒய் வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர், அதே மாதிரி I வெக்டர் மைனஸ் 2j ப்ளஸ் 2k வெக்டர் மற்றும் 3i வெக்டர் ப்ளஸ் j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர். இது வந்து a வெக்டர் b வெக்டர் c வெக்டர் எடுத்துக்கிட்டோம். என்ற 3 வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்கள் ஆகுமா என காண்க. இந்த 3 வெக்டருமே ஒரு தள வெக்டர்களா அப்படின்னு பார்க்கணும். சரியா? அது எப்படி ஒரு தள வெக்டர்கள்? ஒரு தள வெக்டர்கள்னால் இந்த இணைகர திண்மத்தினுடைய கன அளவு என்னவாக இருக்கணும்னா 0 வருதான்னு நம்ம பார்க்கணும். அதுதான் அது ஒரு தள வெக்டர்கள்னு சொல்ல முடியும். சரியா? ஸோ இப்போ இங்கே 3 வெக்டர் இருக்குது. ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு இருக்குது. இதை 2 3 1 1 - 2 2 3 1 3ன்னு எடுத்துருக்குறோம். ஸோ இது எப்பயும் போல் நம்ம அணிக்கவை கண்டுபிடிக்கலாம். என்ன வருது பாருங்கள், 2 × -6 - 2, அதே மாதிரி 3 - 3 × 3 - 6, அப்புறம் 1 × 1 + 6. ஓகே. ஸோ இப்போ 2 × -8 -3 × -3 1 × 7, அப்போ -16 + 9 + 7. ஓகேவா? ஸோ அப்போ -16 + 16 = 0. ஸோ இந்த மாதிரி 0 வந்துச்சுன்னா, அதனோட அணிக்கோவை மதிப்பு 0 வந்துச்சுன்னா கொடுக்கப்பட்டுள்ள வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்கள் ஆகும். இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதாவது நம்ம பாக்ஸில் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்
ஈக்குவல் டு ஜீரோனா ஆன்சர் ஜீரோ வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லலாம், நம்ம வெக்டர்கள் வந்து ஒரே தளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 3 வெக்டருமே எப்படி இருக்குது, ஒரு தள வெக்டர்கள் ஒரே தளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஓகே, அடுத்தது கொஷின் நம்பர் 7. 7 பொறுத்த வரைக்கும் கொஷினை கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க, ஐ வெக்டர் ப்ளஸ் ஜே வெக்டர் ஈக்குவல் ப்ளஸ் கே வெக்டர். பி வெக்டர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் ஐ வெக்டர் மட்டும்தான் இருக்குது. சி வெக்டரில் எப்படி இருக்குது பாருங்கள், C1 ஐ வெக்டர் ப்ளஸ் C2 ஜே வெக்டர் ப்ளஸ் C3 கே வெக்டர். வேல்யூ எதுவுமே தெரியாது, C1 C2 C3 இருக்குது. என்க பாருங்கள், C1 மதிப்பு கொடுத்துருக்காங்க 1னோ, C2 மதிப்பு 2 எனில் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் என்ற வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்களாக இருக்குமாறு, அது என்ன வெக்டர்னு சொல்லிட்டாங்க, ஒரு தள வெக்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இருக்குமாறு C3 மதிப்பினை காண்க. ஒரு தள வெக்டர்கள்னால் இப்போ தான் பார்த்தோம். எப்படின்னா ஆன்சர் வரணும், ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கணும், நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ அதான ஒரு தள வெக்டர்கள். ஸோ பாருங்கள், இதுதான் கொஷின் இப்படி இருக்குது. இந்த ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் என்பன ஒரு தள வெக்டர்கள் என்பதால் அது எப்படி எழுதிக்கிறோங்க பாருங்கள். நமக்கு C3 தான் கேட்குறாங்க, C1 C2 அவங்களே கொடுத்துட்டாங்க, நமக்கு C3 எடுக்கிறாங்க. 3 வெக்டர் இருக்குது, ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இருக்குது. C3 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஒரு தள வெக்டர்கள்னால் அதை ஈக்குவல் டு 0 போட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ABC வெக்டர் எழுதியிருக்கிறோம் 1 1 1. பி வெக்டரில் பார்த்திங்கன்னா ஐ வெக்டர் மட்டும்தான் இருக்குது, அப்போ அது 1, ஜேவும் கேவும் 0. அதே மாதிரி C1 C2 C3னா C1 C2 மதிப்பு 1 2ன்னு கொடுத்துட்டாங்க, C3 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பயும் போல் அணிக்கவை போடுற மாதிரி போடுங்க, 1 × 0. அதே மாதிரி சென்டர் நம்பர் எடுக்கக்குள்ளே -1 வரும், C3 -0. அதே மாதிரி 1 × 2 -0 = 0. ஸோ இப்போ இது 0 ஆகிடும், -C3 + 2 = 0. அப்போ C3 = 2. ஓகேவா? அடுத்தது கொஷின் நம்பர் 8. கொஷின் நம்பர் 8 பொறுத்த வரைக்கும் கொஷின் என்னன்னு பார்த்துடலாம். ஏ வெக்டர் ஈக்குவல் டு என்ன இருக்குது பாருங்கள், ஐ வெக்டர் மைனஸ் கே வெக்டர். பி வெக்டர் வந்து xi வெக்டர் ப்ளஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் 1 - x × கே வெக்டர். சி வெக்டர் வந்து yi வெக்டர் ப்ளஸ் xj வெக்டர் ப்ளஸ் 1 + x - y × கே வெக்டர் எனில் இந்த பாக்ஸில் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் என்பது எக்ஸையும் ஒய்யையும் பொறுத்து அமையாது என நிரூபிக்க. சரியா? இதனுடைய மதிப்பு வந்து எக்ஸு ஒய்யை பொறுத்து அமையாது. அந்த இடத்துல எக்ஸ் ஒய்ங்கிற ஆன்சரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ங்கிற ஒரு டேர்மே வந்திருக்காது. ஓகேவா? செக் பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஏபிசி என்பது எக்ஸ் மற்றும் ஒய்யை பொறுத்து அமையாது என நிரூபிக்க, இதுதான் கொஷின்னு. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஏபிசி என்ன அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். அதனுடைய கெழுவெல்லாம் எடுத்து எழுதியிருக்கிறேன் நான். இதில் பாருங்கள், ஐ வெக்டர் கிடையாது, J1 கே வந்து அது -1 அதனுடைய கெழு. அப்போ ஐக்கு 0 வந்திருக்கும். இங்கே எக்ஸு 1 1 - x, இங்கே ஒய் எக்ஸு 1 + x - y. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 1 × இந்த நிரலை விட்டுட்டோம்னா இதை பெருக்குங்க, 1 + x - y இந்த பக்கம் பண்ணக்குள்ள -x × 1 - x. ஓகே. அதே மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா என்ன வந்துடுது, 0 வந்துடுது. அப்போது அது அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். நம்ம அடுத்த டேர்ம் போயிடலாம். ஸோ அப்போ -1 இதனுடைய நிரலை விட்டுட்டிங்கன்னா என்ன வரும், x² - y. ஓகேவா? சரி, இப்போ இதை உள்ளே பெருக்குங்க, 1 + x - y. இது எக்ஸை உள்ளே பெருக்குனிங்கன்னா மைனஸையும் பெருக்கிடுங்க, -x + x². அப்போ -x² + y. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா x² கேன்சல் ஆகிடும், அதே மாதிரி y கேன்சல் ஆகுது, எக்ஸும் கேன்சல் ஆகுது. மீதி என்ன இருக்குது, 1 மட்டும்தான் இருக்குது, = 1. ஸோ இப்போது இந்த ஆன்சரில் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய்ங்கிற எந்த மதிப்புமே நமக்கு வந்திருக்காது.
ஆன்சரில் 1ன்னு மட்டும்தான் ஒரு மாறிலி உறுப்பு தான் வந்திருக்குது. ஸோ அதனால் இது என்னன்னு சொல்லலாம் நம்ம, ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் என்பது எக்ஸையும் ஒய்யையும் பொறுத்து அமையாது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகேவா, புரிஞ்சிக்க முடியுதா? அடுத்தது கொஷின் நம்பர் 9. கொஷின் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் ப்ளஸ் ஏஐ வெக்டர் ப்ளஸ் ஏஜே வெக்டர் ப்ளஸ் சிகே வெக்டர், இதை ஏ வெக்டர்னு எடுத்துக்கலாம். பி வெக்டர் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் கே, சி வெக்டர் ஈக்குவல் டு சிஐ வெக்டர் ப்ளஸ் சிஜே ப்ளஸ் பிகே வெக்டர், 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க. என்ற வெக்டர்கள் ஒருதள வெக்டர்கள் எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றின் பெருக்கு சராசரி சி ஆகும் என நிரூபிக்க. புரியுதா? ஒருதள வெக்டர்கள்னு கொடுத்துட்டாங்க. ஒருதள வெக்டர்களை நம்ம எப்படி எழுதுவோம், ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு தானே போடுவோம். சரி, அப்படி இருக்கக்குள்ள ஏ மற்றும் பியினுடைய பெருக்கு சராசரி சி அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். ஓகே, இப்போ ஆன்சர் பாருங்கள். ஒருதள வெக்டர்கள்னு கொடுத்துட்டாங்க. ஒருதள வெக்டர்கள்னால் நம்ம என்னது, ஏஏசி, இங்கே ஐ வந்து 1, ஜே கிடையாது, அதனால் 0 1, அப்புறம் சிசிபி. ஓகேவா? ஸோ இது எப்பயும் போல் நம்ம அணிக்கோவை கண்டுபிடிக்கலாம். ஏ இன்ட்டு 0 மைனஸ் சி மைனஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் சி ப்ளஸ் சி இன்ட்டு சி மைனஸ் 0 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ இது என்ன உள்ள பெருக்குங்க, மைனஸ் ஏசி மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏபி, இது ஏசி கேன்சல் ஆகிடுது. ஓகே, ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு கிடச்சிருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி. அப்போ சி ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, ரூட் ஏபின்னு எழுதலாம். பெருக்கு சராசரி ஃபார்முலா இதுதானே. ஏற்கனவே இது நீங்கள் 4th சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ சி ஈக்குவல் டு ரூட் ஏபி இதனுடைய பெருக்கலாக தான் இருக்கும். சரி, இப்போ அடுத்தது கொஷின் நம்பர் 10 போயிடலாம். கொஷின் நம்பர் 10 பாருங்கள். ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் என்ற பூஜ்ஜியமற்ற 3 வெக்டர்களில் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் என்ற வெக்டர்களுக்கு செங்குத்தான அலகு வெக்டர், முக்கியமாக இதை பாருங்கள், செங்குத்தான அலகு வெக்டர் தான் என்னது, சி வெக்டர் என்க. கொஷின் புரியுதா? பாருங்கள், ஏபிக்கு செங்குத்தான ஒரு வெக்டர் இருக்குது, அது ஒரு அலகு வெக்டர்னு சொல்லிட்டாங்க. அது என்ன வெக்டரு, சி வெக்டர். கொஷின் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஏ வெக்டர் கமா பி வெக்டர் என்ற வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் π/6 எனில் பாருங்கள் இதை நிரூபிக்கணும். பாக்ஸ்குள்ளே பாருங்கள், ஏ வெக்டர் பி வெக்டர் கமா சி வெக்டர் வந்து ஹோல் ஸ்கொயர் வந்து 1/4 இன்ட்டு மாடுலஸ் ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் பி வெக்டர் ஸ்கொயர் என நிறுவுக. நல்லா கவனிச்சிக்கோங்க. இப்போது ஏ வெக்டர் பி வெக்டர் என்ற வெக்டர்களுக்கு செங்குத்தாக தான் என்ன இருக்குது, சி வெக்டர் இருக்குது. சரியா? எதுக்கு செங்குத்தாக இருக்குது, ஏபிக்கு செங்குத்தாக சி வெக்டர் இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஒரு வரைபடம் போடுற பாருங்க. இப்போ இது வந்து ஏ வெக்டர் பாருங்கள், இது வந்து ஏ வெக்டர் பி வெக்டர். இதுக்கு செங்குத்தாக தான் என்ன இருக்கணும், சி வெக்டர் இருக்கணும். ஸோ அப்போ இது சி வெக்டர். இது பாருங்க செங்குத்தாக இருக்கும். இங்கேயும் 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி தான் இருக்கும். சரியா? அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த சி வெக்டரை வந்து ஒரு அலகு வெக்டராக சொல்லியிருக்கிறாங்க. அலகு வெக்டர்னால் நம்ம கடைசி அது என்னென்னு போட்டுக்கலாம், அதனுடைய மதிப்பு 1ன்னு நம்ம போட்டுக்கலாம். சரியா? சரி, அப்படின்னா இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும்னா ஏவையும் பியையும் ஏ கிராஸ் பின்னு எழுதலாம். ஸோ இப்போ இங்கே இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும், ஏ வெக்டரும் பி வெக்டரும் சிக்கு செங்குத்தாக இருக்குது. அதே இந்த ஏ கிராஸ் பிங்கிற இந்த லைன் வந்து
சிக்கு எப்படி இருக்க, இணையாக இருக்கும். புரியுதா? இந்த ஏ கிராஸ் பிங்கிற இந்த லைனு சி வெக்டருக்கு எப்படி இருக்கு, இணையாக அமையும். புரியுதா? ஸோ இப்போ பாருங்கள் கொஷின் நம்பர் 10. இப்போ ஆன்சருக்கு வந்துடலாம். பாருங்கள், ஏ வெக்டர் கமா பி வெக்டர் என்ற இரண்டு வெக்டர்களுக்கு செங்குத்தான அலகு வெக்டர், இது ஒரு அலகு வெக்டர் சி வெக்டர் என்பதால் பாருங்கள், ஏவும் பியும் சிக்கு செங்குத்தாக இருந்துச்சுன்னா ஏ கிராஸ் பி வந்து சிக்கு எப்படி இருக்கும், இணையாக இருக்கும். ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். சி வெக்டரானது ஏ கிராஸ் பிக்கு இணையான வெக்டர் ஆகும். ஏ கிராஸ் பி வந்து சிக்கு இணையான வெக்டர். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸில் எழுதுகிறேன் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் சி வெக்டர். ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர். ஸோ இப்போ இது புள்ளி பெருக்கம் ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் வந்து எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஏ வெக்டர் மாடுலஸ் பி வெக்டர் இன்டூ காஸ் தீட்டான்னு எழுதலாம். புரியுதா? ஸோ இப்போ மாடுலஸ் இது வந்து ஏ மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ மாடுலஸ் ஏ கிராஸ் பி மாடுலஸ் சி வெக்டர் காஸ் 0. ஏன் 0 போட்டிருக்கிறேன்னா, ஏன்னா இணையாக இருக்குது. ஏ கிராஸ் பி வந்து சிக்கு இணைனா நம்ம வந்து ஒன்று 0 வெக்டர் எடுக்கலாம், இல்லைன்னா டிகிரி பார்த்திங்கன்னா கோணம் வந்து 180 டிகிரி எடுக்கலாம் இணையாக இருந்துச்சுன்னா, இந்த கோட்டில் இணையாக இருந்ததுன்னா. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கக்குள்ள நம்ம அதனால தான் நான் வந்து 0 எடுத்துருக்கிறேன். ஓகேவா? நான் வந்து காஸ் 0ன்னு எடுத்திருக்கேன். சப்போஸ் காஸ் பை எடுத்திங்கன்னா -1 வரும். -1 எடுத்தாலும் நம்ம இங்கே மாடுலஸ் மட்டு மதிப்பு மாடுலஸில் போடுறதுனால பாசிட்டிவ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரி, காஸ் 0வோட மதிப்பு என்ன ஆகிடும், 1ன்னு மாறிடும். ஓகேவா? திரும்ப ஏ கிராஸ் பியோட ஃபார்முலா, ஏ கிராஸ் பி எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரை மாடுலஸ் ஏ வெக்டர் மாடுலஸ் பி வெக்டர் இன்டூ சைன் தீட்டான்னு எழுதலாம். ஓகேவா? அதனால் கவனிங்க, இந்த ஏபிக்கு தான் நம்ம இப்போ எழுதுகிறோம். ஏபிக்கு தான் நம்ம வந்து இப்போது கிராஸ் பண்ணுறோம். இந்த ஏ கிராஸ் பி அதனுடைய கோணம் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க கொஷினில். ஏவுக்கும் பிக்கும் ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து π/6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த வரைபடம் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் ரஃபாக போட்டது தான். ஓகே, ஏவுக்கும் பிக்கும் இடையே உள்ள கோணம் வந்து π/6. அப்போ சைன் π/6 மாடுலஸ் ஏ வெக்டர் மாடுலஸ் பி வெக்டர் சைன் π/6. அப்புறம் இந்த மாடுலஸ் சி வெக்டர். நல்லா கவனிங்க, கொஷினில் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த சி வெக்டர் வந்து ஒரு அலகு வெக்டர்னு சொல்லியிருந்தாங்க. அலகு வெக்டர்னால் இதோட மதிப்பு என்ன ஆகிடும், 1ன்னு மாறிடும். ஸோ அப்போ வந்து என்ன இருக்குது, இப்போ சைன் π/6ஓட மதிப்பு என்னது, சைன் 30 டிகிரி 1/2. ஸோ இப்போ 1/2 மாடுலஸ் ஏ வெக்டர் மாடுலஸ் பி வெக்டர். இது வந்து இதோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்ருக்குறோம், ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயரில் தான் நம்ம கேட்டிருக்கிறாங்க, நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 1/4 இன்ட்டு மாடுலஸ் ஏ வெக்டர் ஸ்கொயர் மாடுலஸ் பி வெக்டர் ஸ்கொயர். புரிஞ்சிக்க முடியுதா? இந்த கொஷின் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இதை இந்த மாதிரி எழுதிட்டோம், ஏற்கனவே எழுதணும். இந்த பாக்ஸை இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இதை தான் நம்ம பாக்ஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதியிருந்தோம் ஒரு கொஷினில். இப்போ ஏ கிராஸ் பி டாட் சி. ஸோ இப்போ இது ஏ டாட் பி ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா மாடுலஸ் ஏ கிராஸ் பி மாடுலஸ் சி இன்ட்டு காஸ் 0 ஏன் போடுறேன்னா அது வந்து இது ஹரிசாண்டலாக இருக்குது. ஓகே, கிடைமட்ட கோடாக இருக்குது. கிடைமட்ட கோடாக வரக்குள்ள நமக்கு வந்து 0 டிகிரி 180 டிகிரி இதனால எடுத்துக்கலாம். நான் 0 டிகிரி எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி இதுக்கு இந்த ஏ கிராஸ் பிக்கு மட்டும் திரும்ப ஃபார்முலா பிரித்து எழுதுகிறோம். மாடுலஸ் ஏ வெக்டர் மாடுலஸ் பி வெக்டர் இன்ட்டு சைன் π/6. இது எதோட ஃபார்முலா, வெக்டர் பெருக்கம் ஃபார்முலா. இதெல்லாமே நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். திரும்ப மாடுலஸ் சி வெக்டர் காஸ் 0ஓட மதிப்பு 1 ஆகிடுது.
திரும்ப அடுத்ததில் காஸ் பை பை 6ஓட மதிப்பு 1/2. சி வெக்டருங்கிறது அலகு வெக்டருங்கிறதுனால இதோட மதிப்பு 1. ஓகே, ஸோ இப்போ 1/2 மாடுலஸ் ஏ வெக்டர் மாடுலஸ் பி வெக்டர் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4 மாடுலஸ் ஏ வெக்டர் ஸ்கொயர் மாடுலஸ் பி வெக்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பயிற்சி 6.2 முடியுது. மொத்தம் 10 கேள்வி தான் இருக்குது. ஓகேவா? பயிற்சி 6.2 முடியுது. இதனுடைய எடுத்துக்காட்டு கணக்குகள் உங்களுக்கு எது தெரியுதோ அதெல்லாம் போடுங்க. ஓகே, ரிமைனிங் சம்ஸ் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து எது டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நோட்டு போட்டு இதை எழுதி வைங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா வெக்டர் முப்பெருக்கம் வருது. வெக்டர் முப்பெருக்கம்னா ஏ வெக்டர் கிராஸ் பி கிராஸ் சி என்ற 3 வெக்டர்களின் வெக்டர் முப்பெருக்கம். இதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இதனுடைய எடுத்துக்காட்டு கணக்குகள் உங்களுக்கு தெரிஞ்ச கணக்குகளை போடுங்க, ரிமைனிங் நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.